அனைத்து நல்லுறங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் தினம் ஒரு தகவல் இல்லை, அது வழக்கம் போல் ஃப்ளோவில் வந்துருச்சு. அடுத்தடுத்த அப்டேட். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நடந்திய தாக்குதலுக்கான நிலவரங்கள் என்ன? ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ஒரு அறிவிப்பை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்ரேஷன் லயன் ரோர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இனி சிங்கம் கர்ஜிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யார் தரப்பில் சொல்லியிருக்காங்க? இஸ்ரேல் தரப்பில் சொல்லிட்டு திடீர் தாக்குதல், பகல் நேரத்தில் தாக்குதலில் தொடங்கியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினச்சோம். ஆனால் ஈரான் உடனடியாக பதில் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. பக்ரைன், கத்தார், இஸ்ரேல் போன்ற பகுதிகளில் அமெரிக்காவுடைய நேவல் பேஸ் மீது அடி என்று அவர்களும் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். யுத்தகாலம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இதுவரை நடந்த நிகழ்வுகள் என்ன? எங்கெங்கே தாக்கல் நிகழ்த்தப்பட்டது? அயதுல்லா அலி காமேனி அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா, இறந்திருக்கிறாரா? இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுகிற செய்திகள் என்ன? இஸ்ரேல் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக ஈரான் அறைகோல் விடுத்திருக்கிறது. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துக்கொள்ளலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பட் இதை நான் ஆர்கேவில் போகிறேன்னா, ரவிக்குமார் சோமு சேனலில் போகிறேன்னான்னு தெரியல. ஒவ்வொரு அப்டேட்டும் ஒவ்வொரு சேனல்லையும் மாற்றி போடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே சேனலில் போட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக டம்பாக எடுத்து அது வீடியோ வியூஸே வரதில்லைன்ற காரணத்திற்காக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய நேரப்படி ஒரு 12 ஏஎம்க்கு, பிஎம் இல்லை ஏஎம்க்கு, நான் மாற்றி சொல்லிட்டேன் லைவில், ஏஎம்க்கு தாக்குதல் நிகழ்த்தினாங்க. ஃபஸ்ட்டு ஏதோ இனிஷியலாக ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு முதல் கட்ட தாக்குதலாக தெஹரன் மீது தாக்குதலை தொடங்கினாங்க. ஆரம்ப கட்டத்தில் இஸ்ரேல் மட்டும் தான் அந்த தாக்கல் நிகழ்த்தின மாதிரி தெரிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் போக தான் அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க, இல்லைப்பா நாங்களும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் ஜாயிண்ட் ஆப்ரேஷனாக தொடங்கியிருக்கிறோம். இந்த ஆப்ரேஷன் பேர் லயன் ரோர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த தாக்குதல் ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. நம்ம நேற்று இரவு பதிவு பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் கான்ஃபிடெண்ட்டாக சொன்னேன், 100% ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவே சொன்னேன். ஒரு சிலர் 2000 3000% வாய்ப்பு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, அதை நம்ம ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நைட்டே தாக்கல் நடத்துறதுக்கான திட்டத்தை ஆல்மோஸ்ட் அவங்க கிட்டத்தட்ட அவங்க தொடங்குற கண்டிஷன்லேருந்து ஏனோ தெரியவில்லை, சற்று பின் வாங்கியிருந்தாங்கன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் நடத்தும் போது எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. வழக்கமாக ஒரு வான் தாக்குதல் இல்லை போர் விமானங்கள் தாக்கல் நடத்தினா முதல்ல வான்பரப்பை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த வீடியோ பதிவு பாருங்கள். இந்த வீடியோ பதிவு தாக்குதல் தொடங்கினதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய வான்பரப்பு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. அப்படியே சர்ப்ரைஸாக அமைதியாக இருக்குது. அப்படின்னா ஈரான் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த தாக்குதல் நிகழ்த்த மாட்டாங்கன்னு நினச்சி கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாங்க. ஏன்னா தாக்குதல் நிகழ்த்துவதற்கு சற்று நேரத்துக்கு முன்பு ஓமனுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஈரான் ஒத்துவிட்டது, 0% என்ரிச்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் வெளியிட்ட அந்த செய்தி அடுத்த ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, இந்த தாக்குதலை இஸ்ரேல் தரப்பிலிருந்து தொடங்கிட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும். நாம் குறிப்பாக எந்தெந்த பகுதியில் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்னா அந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். தெஹரன், கராச், இஸ்ஃபஹான், குவாம், அப்புறம் என்ன கோஸ்மஹாப், பஷீரர், ஷபஹர், இதை தான் மிக முக்கிய தளமாக வைத்து அடித்தாங்க. அதில் குறிப்பாக தெஹரனில் ஐஆர்ஜிசியினுடைய ஹெட் குவார்ட்டர், ஐஆர்ஜிசி என்ற பாருங்கள், ஈரானுடைய பிரசிடென்டல் ஆஃபீஸ், அயதுல்லா அலி காமேனி அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் என்று பிரித்து மொத்தம் ஒரு 30க்கு மேலே அளவுக்கான ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. ஆரம்ப கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் என்ன வந்தது அப்படின்னா, அயதுல்லா அலி காமேனி அவர்கள் இறந்திருப்பார், பெசஸ்கியன் அவர்கள் இறந்திருப்பார்ன்ற செய்திகள் அங்கிருந்து வந்தது. ஆனால் அங்கிருந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா இதுக்கு முன்பு ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு சைரன் சவுண்டு ஒலிக்கும். ஏன்னா அப்போ தான் தாக்கல் நடத்துறதுக்கான ஒரு அறிகுறி, மக்கள் ஓடி போய் ஒளிவாங்க. எந்த ஒரு சவுண்டுமே வரல, ஒரு சின்ன சைரன் சவுண்டு கூட வரல. திடீர்னு பார்த்தா டமார்னு சத்தம் வருது. அப்புறம் பார்த்தா தாக்கல் நடத்திட்டாங்கன்றாங்க சொல்கிறாங்க. அப்போ எங்கே போச்சு இந்த வான்தடுப்பு சாதனங்கள், இந்த தடுப்பு ஏவுகணைகள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. சரி, ஃபஸ்ட் வேவ் அட்டாக் நடத்தி முடித்தோடனே கொஞ்சம் கேப் விடுவாங்க அப்படின்னு நினச்சோம். அப்படின்னா அடுத்து செகண்ட் வேவ் அட்டாக் ஆரம்பித்தாங்க. இந்த செகண்ட் வேவ் அட்டாக்கில் ஈரானுடைய முக்கிய துறைமுகங்கள் மீது நடத்துகிறாங்க. அதில் குறிப்பாக இந்தியாவும் ஈரானும் ஜாயின் பண்ண துறைமுகங்கள் மீதும் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இந்த 4 பகுதியில் சபகர் துறைமுகம், கொனார்க், பேந்தர் அப்பாஸ், அஸ்லாதீன் என்ற 4 பகுதியில் தாக்குதல். மறுபடியும் அஸ்லாதீன் சபகர் துறைமுகத்தில் மறுபடியும் அடுத்த கட்ட வேவ் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தாக்கல் நடத்தும் போது ஒட்டுமொத்தமாக 5 இடங்கள் அவங்க டார்கெட் வச்சுருந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்,
அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈரான், அப்புறம் வந்து மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ், இது எல்லாத்தையும் குறிவைத்து தான் மொத்தம் வந்து ஒரு 20லேருந்து 25 பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மிக முக்கியமான பகுதி தெஹரான் மட்டும்தான் அப்படின்ற சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் செய்தி சொன்னாங்க, ஈரானுடைய செய்தி குறிப்பு என்ன சொன்னாங்கன்னா, ஐதுல்லா அலி காமெனி அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார், அலைவாக இருக்கிறார், பெசஸ்கியன் அவர்களுக்கும் எதுவும் இல்லை, அவரும் சேஃபாக தான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. பட் நீங்கள் தொட்டுட்டீங்க, இனி முடிவு எங்கள் கையில் இல்லை, முடிவு எல்லாம் மேலே இறைவன் கையில் தான். இனி எதிராளிகளுக்கு, தீவிரவாதிகளுக்கு, எதிராளிகளுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதே தண்டனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அமெரிக்கா ஓடி வந்து சொல்கிறாங்க, யாருக்கு யார் தீவிரவாதி, நீங்கள் தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. உங்கள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, குறிப்பாக தீவிரவாதி கைகளில் அணு ஆயுதம் கிடைச்சிது அப்படின்னா அது மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரே ஒரு வாய்ப்பு தான் இதுக்கப்புறம் ஈரான், ஆயுதங்களை கீழே போட்டுட்டு நீல் டவுன், சரண்டர் ஆகிட்டு எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டீர்கள் என்றால் இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்தி விடுகிறோம். இனி 47 வருட கால யுத்தம் என்பது 47 வருட கால பல தியாகங்களையும் பல அமெரிக்கர்களையும் உயிர்களை இழந்திருக்கிறார்கள் ஈரானில். இது அனைவருக்கும் தியாகமாக நிச்சயம் ஒரு ரிஜிம் சேஞ்ச் இருக்கிற வரைக்கும் இந்த தாக்குதல் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். முழுமையாக டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம். ஐஆர்ஜிசியினுடைய ஒரு சொட்டு ஆயுதங்கள் கூட இருக்க முடியாத அளவுக்கு ஐஆர்ஜிசியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், மிலிட்டரி அத்தனையுமே வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். அதுதான் எங்களுடைய முழுமையான டார்கெட். இனி ரிஜிம் சேஞ்ச் ஒன்றதே மக்களே ஓடோடி வாருங்கள்ன்ற மாதிரியான ஒரு அழைப்புகளை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈரானுடைய அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மீதும் ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. பஷீரியர்னு சொல்லுவாங்க. அந்த பஷீரியர் வந்து ஈரானுக்கு மிக முக்கிய பகுதி. அந்த பகுதியிலுமே வந்து தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஆனால் அந்த பஷீரியர் பகுதியில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து ஒன்றும் ஆகலை அப்படின்ற ஒரு அறிவிப்புமே அதுக்கப்புறம் வந்து வந்திருந்தால் பார்க்க முடியுது. உடனடியாக சுதாரித்த ஈரான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட்டை முழுமையாக கட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தகவல் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்டர்நெட்டை 50லேருந்து 64% கட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதற்கு முன்பே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய நிறைய மெசேஜ், இந்த நெட்வொர்க் மாதிரி நம்ம வந்து ரிலையன்ஸ், ஜியோ, அப்புறம் ஏர்டெல் இது மாதிரியான இருக்குல்ல, இந்த மாதிரி நெட்வொர்க்கில் ஹேக் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அந்த மெசேஜில் வந்து எல்பிஸ் ஆன் த வே அண்ட் கால் ஃபார் சோல்ஜர்ஸ் லே டவுன், உங்கள் சோல்ஜர்ஸை வந்து ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆக சொல்லுங்கள், பிரதர்ஸ் விக்டரி இஸ் ஆன் த வே அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பி கண்டிப்பாக வெற்றி பெற்றுவோன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தகவல் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேலுடைய மீடியா என்ன சொன்னாங்கன்னா, ஹமீர் ஹட்டாமி அவர் தான் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஈரானுடைய ஆர்மி, அவர் வந்து இறந்து போனதாக, அசாசினேஷன் பண்ணதாக ஒரு தகவல் வருது. பட் அது இன்னுமே எனக்கு உறுதிப்படுத்திய தகவல் இல்லை. ஆனால் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ட்ரம்ப் அவர்கள் இந்த முழுமையான தகவலை நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன்றாங்க. அப்போ இந்த தாக்குதல் கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு எடுத்தாங்க. 12:30லேருந்து 1:30 வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம லைவில் இருந்தோம். நம்ம லைவ் கிட்டத்தட்ட வீடியோ பதிவு முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, ஈரான் பதில் தாக்குதலுக்கு இறங்கிடுச்சு. இஸ்ரேல் வந்து காலையிலே தாக்குதல் நடத்தும் போதே கண்டிப்பாக ஈரான் பதில் தாக்குதல் நிகழ்த்துவாங்கன்னு சொல்லிட்டு அப்பயே வான்பரப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்கள் எல்லாமே பங்கர் ஸ்டடியில் போயிருக்குன்னு ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்தாங்க. ஆனால் ஈரான் இந்த தடவை வந்து டெல் அவீவ் மட்டுமே குறிவைத்து அடிக்கலை, 4 நாடுகளை குறிவைத்து அடித்திருக்கிறது. பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நேவல் பேஸை குறிவைத்திருக்கிறது. யுஏஇ, கத்தார், இஸ்ரேல் எல்லா பகுதிகளையும் வந்து குறிவைத்து தாக்கல் நடத்துகிறாங்க. அது இஸ்ரேலினுடைய ஹலோன்ற பகுதியில் ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக அது பற்றி எரிஞ்சிருந்த பகுதியும் பார்க்க முடியுது. பாலஸ்டிக் மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், ரீச் ஆகலை, எதிரிகளோட இலக்குகள் வந்து ரீச் ஆகலை, அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்ன்றாங்க. ஸோ மேபி ஃபஸ்ட்டு வேவ் வந்து சும்மா லைட்டாக சாம்பிளுக்கு அனுப்புனாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடியுது. பெரும்பாலான அட்டாக்ஸை வந்து இந்த தடவை இஸ்ரேல் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று இந்த ஹலூன்ற பகுதியை மட்டும்தான் பெரிய அளவுக்கு ஈரான்லேருந்து அடிச்சிருக்காங்க. பட் இது சாம்பிளாக பார்க்குறேன், இன்னும் அதை விட மோசமான ஆயுதங்கள்லாம் கையில் வைத்திருக்காங்க. இதுக்கப்புறம் வருகின்ற காலங்களில் தான் தெரியும், இல்லை அதுக்குள்ளே அவங்க எடுக்கிறதுக்குள்ளே அடிக்கிறாங்களான்றது பார்க்கணும். பட் இந்த தடவை கேப்பே விடாமல் ரிஜிம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் தாக்குதலை நிகழ்த்தி கொண்டே இருப்போம்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பில் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. இஸ்ரேல் இருக்கக்கூடிய சைமன் பிரஸ் நெக்வி நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர், டிமோனான்ற பகுதி இருக்கு இல்லையா, ரொம்ப ஹை அலர்ட்டில் இருக்காங்க. சைரன் ஒழிச்சிட்டே இருக்குது, ரொம்ப ஹை அலர்ட்டில் இருக்காங்க. சப்போஸ் அவங்க அணு ஆயுதம் இருக்கக்கூடிய பகுதி,
அணு உலைகள் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே அடித்தாங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதனால் ரொம்ப சைரன் மோட் இருக்காங்க. ஏன்னா ஈரான் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் மோசமான ஆளுங்களாகிடுவோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, எங்ககிட்ட வந்து ரூல்ஸ் எல்லாம் பேசாதீங்க, நாங்கள் அடிக்கிற அடியில் என்ன ஆக போகுதுன்றது நீங்கள் மட்டும் பாருங்கன்ற மாதிரி தான் ஈரான் தரப்பில் செய்திகளை கொடுத்துருக்காங்க. கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் வெளியேற வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மிசைல்ஸ் வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது வந்த வண்ணம் தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் அதாவது இஸ்ரேல் மறுபடியும் அடித்ததுக்கப்புறம் மறுபடியும் 3வது வேவை என்ன பண்ணுறாங்க, ஈஸ்டர்ன் தெஹரான்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் தெஹரான் வந்து பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க எங்கெங்கிருந்துலாம் ஆயுதங்களை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கானுடைய MQ-3C ட்ரைதான் வந்து பெரிய அளவுக்கு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரியுது. பட் இந்த தாக்குதல் எல்லாமே எப்படி நிகழ்த்தினாங்க, எங்கே நிகழ்த்தினாங்கன்ற நேற்று இரவு பதிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த பதிவை ஒன்ஸ் பார்க்க முடியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும்னு நான் சொல்கிறேன் நான். அது இல்லாமல் ஏற்கனவே இந்த சார்ட்டை உங்கள்கிட்ட டிஸ்பிளே பண்ணியிருந்தேன், மறுபடியும் பாருங்கள். கிட்டத்தட்ட 436 விமானங்கள் அந்த ஏரியா சுற்றியும் பொசிஷனில் இருக்காங்க. இன்னும் எங்கேருந்து எங்கே வந்து தாக்கல் நடத்தினாங்கன்றதுக்கான முழுமையான தகவல் இன்னும் கிடைக்கவில்லை. இன்று இரவு தான் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் வந்து கிளியர் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெதன்யாஹு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஈரானியன் பீப்புள், குர்தீஸ், அசர்பைசான்ஸ், பலுச்சிஸ்தான், அசவைட்டீஸ் எல்லா மக்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 47 வருடம் நீங்கள் அனுபவித்த துன்பங்களுக்கெல்லாம் விடுதலை வரப்போகிறது. லைன் இஸ் ரோர். கூடிய விரைவில் வெற்றி வரப்போகிறது. எங்களுடன் இணைந்து அமெரிக்கா அந்த தாக்குதலை நிகழ்த்தியதற்கு ஒரு பிரேவ் லீடராக பார்க்குறேன். ஒரு ஹிஸ்டாரிக் லீடர்ஷிப்பாக நான் ட்ரம்ப் அவர்களை பார்க்குறேன். ட்ரம்ப் அவர்கள் இணைந்து நடத்திய இந்த தாக்குதலில் நிச்சயம் ரிஜிம் சேஞ்ச் நடந்தே தீரும். இனி இந்த மிடில் ஈஸ்டில் ஈரானுடைய வீழ்ச்சி என்பது எழுதி வைக்கப்பட்டது. த ரோர் ஆஃப் லயன் கண்டிப்பாக நீட் ஏ பேஷண்ட், ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நெதன்யாஹு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தரப்பில் வந்து அமெரிக்கா தரப்பில் டெஸ்ட்ராய் த ஈரானியன் மிசைல்ஸ், ஸ்டாப் ஈரான் ரீபில்டிங், அதாவது அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறதை உடனே நிறுத்துங்க, ஈரானுடைய நேவியை முழுமையாக அழிச்சிடுங்க, ஈரானுடைய அரசாங்கத்தை கம்ப்ளீட்டாக யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. அதாவது ஒன்று தான், சரண்டர் ஆகிறீங்களா சாகிறீங்களா, அமெரிக்க தரப்பில் இதுதான் அவங்க ஃபைனலாக அவர் பேசும்போது, சரண்டர் ஆகிறியா சாகரியா, அதுதான். அது நீல் டவுன், முட்டி போட்டு ஆயுதங்களை கீழே போட்டுட்டு எங்களை மன்னிச்சிடுங்க அமெரிக்கா அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் நாங்கள் இந்த தாக்குதலை நிறுத்துவோம், அது வரை நிறுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பார்டர் பகுதியில் குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதியிலோ லெபனான் பகுதியிலிருந்து தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இன்னும் வீரர்கள் அடிஷ்னலாக உள்ளே வாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இந்த தாக்குதலுக்கு மிக முக்கிய காரணமே எப்போ அவங்க டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல்னு நேற்று அவங்க தீர்மானத்தை நிறைவேற்றி நம் கொடிகளை எரித்தார்களோ அன்றே தாக்குதலை முடிவு செய்து விட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க. IRGCனுடைய ஹெட் குவார்ட்டர் மறுபடியும் 3வது ஸ்ட்ரைக்கில் வந்து மினாப் அப்படின்ற ஒரு பகுதியில் கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா நேற்று உங்களுக்கு நான் 2 புகைப்படங்களை காட்டினேன். ஒன்று வந்து IRGCனுடைய முக்கிய புகைப்படங்களையும், இன்னொன்று வந்து அமெரிக்காவும் இஸ்ரேல் வைத்திருந்த போர் விமானங்களை பற்றி நான் காட்டியிருந்தேன். மறுபடியும் டிஸ்பிளே பாருங்கள். இந்த முக்கிய பகுதிகள் அனைத்தும் குறிவைக்கப்படுகிறது வீடியோவோட கிளைமேக்ஸில். இது வந்து 2013 ட்ரம்ப் அவர்கள் போட்ட பதிவோடு முடிக்கிறேன். நான் ரிமெம்பர் தட் ஐ ப்ரிடிக்டட், நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். லாங் டைம் எகோ பிரசிடெண்ட் ஒபாமா வில் அட்டாக் ஈரான் பிகாஸ், ஏன்னா அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற திறமை அவர்கிட்ட இல்லை, என்எபிலிட்டி, அவர்கிட்ட அந்த ஸ்கில்டு கிடையாதுன்றார். இப்போ இவர்கிட்ட அந்த ஸ்கில் வந்துடுச்சு. ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வாரம் நிறுத்துகிற அளவுக்கான ஸ்கில் வந்துடுச்சு. இங்கிருந்து எல்லா நாட்டிலையும் எதிர்கட்சிகளாக இருக்கும்போது ஒரு பேச்சு, அது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, யாராக இருந்தாலும் இல்லை. நீங்கள் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியிலிருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்களோ அதை ஒன்று கூட ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நிறைவேற்றுறதில்ல. அதே தான் ட்ரம்ப் வரைக்குமே. நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் இன்க்ளூடிங் வந்து பிஜேபியோடு எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, டாலரை மையப்படுத்தி டாலர் வந்து இப்போ 55 ரூபா 60 ரூபா இருக்குது, நாடு எங்கே போகிறதுன்னு சொல்லி இதே மோடி அவர்கள் வந்து பேசியிருக்கிறான்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ எல்லாமே அவங்கவுங்க எதிர்கட்சிகளாக இருக்கும்போது இருக்கக்கூடிய டைலாக் எல்லாமே இப்போ எடுத்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிரிப்பாக இருக்குல்ல. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அது ட்ரம்ப் அவர்களுக்கும் விதிவிலக்கு அல்ல. அப்போ அன்றைக்கி ஒபாமா பேச்சுவார்த்தை இன்எபிலிட்டி இல்லாத ஒரு பர்சன், அதனால தான் ஈரான் மீது தாக்கல் நடத்தினான்றாங்க.
வாட் இஸ் திஸ் மேன், வாட் இஸ் திஸ் கூட மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. கத்தார் மேலே போயிட்டே இருக்கும் ஆயுதங்கள். பார்ப்போம், அடுத்தடுத்த தகவல்கள் உங்களிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இணைந்திருங்கள் தொடர் காணொளியில். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.